இன்றைக்கி வந்து ரோஸ் வாட்டர் எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 6லேருந்து 7 பன்னீர் ரோஸ் நான் எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட 1 கப் அளவுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது அப்படின்னா 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். நம்ம நார்மலாகவே டெய்லி வந்து குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரில் நீங்கள் குளிக்கிறீங்கன்னா ஒரு ரோஸ் எடுத்து பிச்சு போட்டுருங்க. அந்த பெட்டல்ஸை நல்லா அது ஹாட் வாட்டரில் சோக் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் குளித்தோன்னா நம்மளுடைய ஃபுல் பாடியுமே நல்லா நறுமணமாக இருக்கும். ப்ளஸ் நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சம்மரில் நம்மளை நல்லா கூலாகவும் நறுமணமும் வச்சுக்கிறதுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பெட்டல்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு. இதை நார்மல் வாட்டரில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து பூச்சி மருந்து ஏதாவது அடிச்சிருந்தோம்னா நம்ம ஸ்கின்னை அதை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ நார்மல் வாட்டரில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு நான் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கணும். நல்லா இது கொதிக்க ஆரம்பித்ததும் ரோஸ் பெட்டல்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸை சேர்க்கும் போதே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். நம்ம சேர்க்க ஆரம்பித்ததும் அதில் இருக்கிற எசன்ஸ் கலர் எல்லாமே அந்த வாட்டரில் இறங்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த கலர் ஃப்ரேக்ரன்ஸ்லாம் அந்த பெட்டல்ஸ்லேருந்து போகும். ஸோ ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸ் ஒயிட் கலரில் ஆனதும் அந்த தண்ணியுடைய கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த வாசனையெல்லாம் வெளியில் போகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இந்த பெட்டல்ஸ்லாம் ஒயிட்டாக மாறி இருக்குது. அந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரோஸ் கலரில் இருக்குன்ட்டு. இப்போ இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸ்ப்ரே பாட்டில் இருந்தது அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாங்க. ஸோ அதனால் இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலைக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில்ஸ் கிடைக்கிது. ஸோ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரோஸ் வாட்டரை நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 15 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா 1 மாதம் வரைக்குமே நல்லாயிருக்கும். இந்த வெயிலுக்கு வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் ரோஸ் வாட்டர் எடுத்து நம்ம ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு கூல்னஸ் கொடுக்கறதோட நம்மளுடைய ஸ்கின்னையும் அந்த சன் பேர்ன்லாம் ஆகாமல் சன் டேர்ன் ஆகாமல் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுடைய பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிம்பிள்ஸ் டேண்ட்ரஃப் பிரச்சனை இது எல்லாத்தையுமே தீர்க்கறதுக்கான ஒரு எளிமையான ஒரு சொல்யூஷன் ரோஸ் வாட்டர். ஸோ இந்த ரோஸ் வாட்டரை வச்சு இன்னும் என்னென்ன நம்ம ஃபேஸ் பேக்ஸ் அண்ட் ஃபேஸ் க்ரீம்ஸ்லாம் நம்ம வீட்டிலேயே செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் இந்த பியூட்டி அண்ட் ஃபேஷன் சீரீஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.